18ல வந்து கிராஃப் கேள்விக்குரிய படம் நம்ம வரைய போறோம். சரியா? அதற்குரிய எக்ஸ் ஆள்கூறுகளும் அதற்கொத்த y ஆள்கூறுகளுக்குரிய அட்டவணை தரப்பட்டுள்ளது. இந்த வருஷத்துல என்னன்னா வரைபினுடைய சமன்பாடு தரப்படவில்லை. சரியா? நம்ம தான் அந்த வரைபை வரைந்து கொண்டு அதிலிருந்து சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. பார்ப்போம். இந்த ஆள்கூறுகள் கண்டுபிடிக்கும் போது இலகுவான வேலை என்னன்னா இது வந்து ஒரு சமச்சீரான வரைபா இருக்கும். சரியா? ஒரு பரவளையா இருக்கும். ஒன்று மேல் நோக்கி போக போறது இல்லைன்னா கீழ் நோக்கி போக போற மாதிரி ஒரு வரைபு தான் நம்ம வரைய போறோம். இந்த இடத்துல பாருங்க இறுதி y ஆள்கூறுகள் ரெண்டுமே ஒரே பெருமானமா இருக்கும். இங்க ஆறா இருந்தா இவருமே ஆறா இருப்பாரு. இவர் ஒன்றுனா இந்த இடத்துல ஒன்று அப்படின்ற பெருமானம் வரும். இங்க மறை ரெண்டுனா இங்க மறை ரெண்டு. இழிவு அல்லது உயர்வு புள்ளி. சரியா? வரைபு வரைந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இழிவு புள்ளியா அல்லது உயர்வு புள்ளியா அப்படின்னு சொல்லி. அதற்கேத்த மாதிரி இந்த நடுவுல உள்ள பெருமானம் மட்டும் தனிமையா இருக்கும். மத்தபடி சோடி சோடியாக சமச்சீர் புள்ளிகள் அமையப்பட்டிருக்கும். இதனை வைத்து கொண்டுதான் நம்ம இப்ப வரைபு வரைய போறோம். வரைபு வரைகிறதுக்கு வரைபினை தீர்மானித்தல் மிகவுமே முக்கியமானது. பாருங்க எக்ஸ் அச்சில நமக்கு மறை 1லிருந்து 5 வரையான புள்ளிகள் தான் தேவைப்படுது. அந்த மாதிரி y அச்சில பாத்தீங்கன்னா மறை 3லிருந்து 6 வரை தேவையான புள்ளிகள். சரியா? இந்த புள்ளிகளை வரைந்து வரைப நம்ம பூரணப்படுத்த போறோம். இதிலிருந்து பாருங்க எக்ஸ் அச்சில மறை 1லிருந்து அதாவது இடைவெளிகள் சமனா இருக்கணும். மறை 1 எக்ஸின் பெருமானம் 1 2 3 4 5. ஓகே. எக்ஸ் அச்சினுடைய பெருமானங்களை தீர்மானித்தோம். அதே மாதிரி y அச்சில நமக்கு மறை 3லிருந்து 6 வரை பெருமானங்கள் தேவை. மறை 1 மறை 2 அடுத்தது மறை 3. அதே மாதிரி நேர்பெருமானங்கள் 6 வரை தேவை. 1 2 3 4 5 and 6. ஓகே. இதுவும் நமக்கு தேவையான அளவு. தேவையான அளவுல கிராஃப் வரைங்க. அதற்கு மேலதிகமா வரைந்தா அதை வைத்துக்கொண்டு பெருமானங்கள் அந்த ஆயிடையெல்லாம் கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். இதுல இருந்து இப்போ புள்ளிகளை குறிப்போம். எக்ஸ் மறை 1 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 6. சரியா? எக்ஸ் மறை 1 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 6. அதனை குறிப்போம் முதல்ல. ஆகவே இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல முதலாவது புள்ளி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் 0 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 1. எக்ஸ் 0 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 1. எக்ஸ் 0 இருக்கு. எக்ஸ்ல 0க்கு நேராகவும் y அச்சில 1க்கு நேராகவும் வரையும் போது இந்த இடத்துல உங்களுக்குரிய புள்ளி வரும். எக்ஸ் 1 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் மறை 2. அடுத்து எக்ஸ் 2 இருக்கும்போது y-ன் பெருமானம் மறை 3. எக்ஸ் 3 இருக்கும்போது y-ன் பெருமானம் மறை 2. எக்ஸ் 4 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 1. நேர் 1. அடுத்து எக்ஸ் 5 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 6 இருக்கிறது. ஆகவே அந்த புள்ளி இந்த இடத்துல வரும். புள்ளிகள் எல்லாமே குறிச்சிட்டோம் தானே. இப்ப இந்த புள்ளிகள் எல்லாமே வைத்துக்கொண்டு ஒரு நீட்டான கிராஃப் ஒண்ணு நம்ம வரைய போறோம். சரியா? பொருத்தமான ஒரு சிறந்த வளையை வரைய போறோம். வளை வரையும் போது இப்படி கோணலா இப்படி எல்லாம் வரையக்கூடாது. சரியா? சில நேரம் இப்படி கூரா வரைகிறது, இந்த பக்கம் ஒண்ணு இப்படி 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 எல்லாம் வரையக்கூடாது. சரியா? இதெல்லாமே பிழையான முறை. சில பேர் இப்படி இப்படி எல்லாம் வரைவாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் வரையக்கூடாது. அது ஒரு பூரண வளையாக இருக்க வேண்டும். நீங்க வரையும் வளை அந்த 6 நம்ம குறித்த 7 புள்ளிகளினூடாகவும் செல்ல வேண்டும். 7 புள்ளிகளினூடாகவும் பெர்ஃபெக்ட்டா செல்ல வேண்டும். சரி, இதுதான் முதலாவது. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து 3 புள்ளிகள் 3 இல்ல 4 புள்ளிகள் வழங்கப்படும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அடுத்து வரைபுக்குரிய இந்த அமைப்பு வரைந்து வரைப ஒரு திருத்தமா வரைகிறதுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். இலகுவா இதுல இருந்தெல்லாம் புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது பகுதி கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல எக்ஸ் 4 இருக்கும்போது y-னுடைய ஆள்கூறு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அது 1. அடுத்து வளையை வரைந்துட்டோம். எக்ஸின் பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது y-ன் நடத்தையை விவரிக்க. ஓகே, y-ன் நடத்தையை விவரிக்க. இதுதான் நமக்குரிய கேள்வி. கவனமா இந்த கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸினுடைய பெருமானம் 0லிருந்து இதுதானே எக்ஸ் அச்சு 0லிருந்து 2 வரை செல்லும் போது இந்த சார்பின் நடத்தை, சார்புன்றது என்ன சொல்றாங்கன்னா இந்த வரைபு வரைந்திருக்கிறோம் தானே, இந்த வரைபை தான் சார்பு அப்படின்னு சொல்றாங்க. வரைபை தான் சார்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் வந்து
பூஜ்ஜியத்திலிருந்து 2 வரை செல்கிறது. இந்த நேரத்துல இந்த சார்பின் நடத்தை என்னன்னா பாருங்க, சார்பின் அதிகரிக்கும் போது y-ன் நடத்தையை விவரிக்க. y-ன் நடத்தை x பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிச்சிருக்கு. y பெருமானம் பாருங்க, இந்த இடத்துல x 0 இருக்கும்போது கிராஃப் இங்க இருக்கா? அந்த மாதிரி x 2 இருக்கும்போது கிராஃப் இந்த இடத்துல வந்திருக்கா? பாருங்க, x 0 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் எவ்வளவா இருக்கு? x 0 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 1. பாருங்க, x 0 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் 1. அந்த மாதிரி x 2 இருக்கும்போது y-னுடைய பெருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறை 3. ஆகவே இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா இந்த விடயத்தை எழுதணும். x-ன் பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது y-ன் பெருமானமானது 1லிருந்து மறை 3 வரை குறைகிறது. சரியா? கவனமா நம்ம எழுதுவோம். x-ன் பெருமானம், திரும்ப பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அதாவது x-னுடைய பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது, இதுதானே நமக்குரிய கிராஃப். இதுல 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது y-க்கு, அதாவது இந்த சார்புக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, x 0 இருக்கும்போது இவருடைய பெருமானம் 1 இருக்கு. அடுத்து x 2 இருக்கும்போது இவருடைய பெருமானம் மறை 3 வரை குறைகிறது. ஆகவே x-ன் பெருமானம் 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது y-ன் பெருமானம் நேர் 1லிருந்து மறை 3 வரை குறைகின்றது என உங்களுடைய விடையை எழுதப்பட வேண்டும். அல்லது இது சமநிலை மூலமாவும் எழுதி காட்டலாம். சரியா? இப்ப நம்ம வேர்ட்ஸ்ல எழுதியிருக்க அதே விடயத்தை உங்களுக்கு இவ்வளவு வேர்ட்ஸ்ல எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, x 0லிருந்து 2 வரை செல்லும் போது y-னுடைய பெருமானம் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1லிருந்து மறை 3 வரை சென்றிருக்கு. y-னுடைய பெருமானம் 1 பெரிய பெருமானமா இருக்கும். சரியா? இந்த மாதிரி சமநிலையிலையும் நம்ம இவ்வளோ வேர்டிங்ல எழுதின இவ்வளோ விடயத்தையுமே இந்த மாதிரி ஒரு சமநிலை மூலமாக இருந்து காட்டலாம். x 0லிருந்து 2 வரை அதிகரிக்கும் போது y-ன் பெருமானம் முதல்ல என்ன நடக்குது? 1லிருந்து அப்படியே குறைந்து கொண்டு மறை 3 வரை செல்கிறது. 1லிருந்து மறை 3. இந்த சமநிலை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க, இலகுவானதுதான். முதல்ல 1க்கும் மறை 3க்கும் இடையில y இருக்கு. சரியா? x 0 இருக்கும்போது 2 இருக்கும்போது இங்க 1 இங்க 3 மறை 3. அதற்கு இடையில y பெருமானம் அமையப்பட்டிருக்கு. இந்த 2 பெருமானங்கள் 1 மறை 3ல யாரு பெரிய ஆள்னு பாத்தீங்கன்னா 1. சரியா? அதோட x 0 இருக்கும்போது y எக்ஸாக்டா 1 அப்படின்ற பெருமானத்தை எடுக்குது. ஆகவே பெரிதல்லது சமன் அப்படின்ற பெருமானம் கொடுக்கணும். x 2 இருக்கும்போது y எக்ஸாக்டா மறை 3ன்ற பெருமானம் எடுக்குது. ஆகவே பெரிதல்லது சமன். ஓகே, பெரிதல்லது 1 பெரிதல்லது சமன் y பெரிதல்லது சமன் மறை 3லும். சரியா? இந்த எல்லைக்குள்ள y இருக்கும்போது கேட்கப்பட்டுள்ள நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த இருபடி சார்பு, அந்த இருபடி சார்புக்கு ஏத்த ஒரு வரைவு தான் இது. சரியா? பரவளை வரைவு அப்படின்னு சொல்லுவோம். இதனை y சமன் x a முழுவதன் வர்க்கம் பிளஸ் b என்ற வடிவில் எடுத்துரைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்ம வரைந்திருக்கிற சார்பை இந்த வடிவத்துல எடுத்துரைக்க போறோம். எடுத்துரைக்கிறதுனா வேற எதுவுமே இல்லை, இந்த கிராஃப் சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பொது வடிவம். y சமன் x a முழுவதன் வர்க்கம் பிளஸ் b. இதுல 2 விடயங்கள் நமக்கு முக்கியமா தேவை. வரைபின் சமச்சீர் அச்சு. வரைபின் சமச்சீர் அச்சு. சமச்சீர் அச்சு அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும் சிறிய கிளாஸ்ல இருந்து. ஏதாவது ஒரு நேர்கோட்டினூடாக 2 சமபகுதிகளாக வெட்டக்கூடிய அச்சு சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வெட்டினோம்னா நமக்கு சமச்சீர் அச்சு கிடைக்காது தானே. சமச்சீர் அச்சு கிடைக்கக்கூடிய ஒரே இடம், கிராஃபை நீங்க இந்த புள்ளிக்குள்ளாக வெட்டுனீங்கன்னா பாருங்க 2 சம அரைப்பகுதிகளாக கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகவே சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் அச்சில எக்ஸ் சமன் 2 அந்த புள்ளிக்கூடாக நீங்க ஒரு நேர்கோடு வரையும் போது இந்த வரைவை 2 சம பகுதிகளாக சம துண்டங்களாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று இழிவு புள்ளி. இது ஒரு இழிவு வளைவு தானே. பாருங்க, இழிவு வளையே உயர்வு வளைய அப்படின்ற 2 விடயம் இருக்கு. இழிவு வலை அப்படின்னா என்னன்னா, அந்த கிராஃபினுடைய பெருமானங்கள் குறைந்து கொண்டே சென்று முதல்ல அடுத்து கூடிக்கொண்டு செல்றது. இல்லைன்னா பாருங்க, கீழ் நோக்கி வளைந்திருந்தா இழிவு வலை, மேல் நோக்கி வளைந்திருந்தா உயர்வு வலை. அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ஒரு இழிவு வலையா இருக்கனால இதனுடைய இழிவு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிராஃப்ண்ட
மிகவும் தாழ்ந்த புள்ளிக்குரிய வைப்பெருமானம் தான் இழிவு புள்ளி. இந்த கிராஃப்ல மிகவும் தாழ்ந்த புள்ளிக்குரிய வைப்பெருமானம். ஆகவே இழிவு புள்ளி மறை3ஆக இருக்கிறது. மிகவும் தாழ்ந்த புள்ளிக்குரிய வைப்பெருமானம் மறை3. இதனை வைத்துக்கொண்டு கேட்கப்பட்டுள்ள வடிவத்தில் இந்த சமன்பாட்டை எழுதிக் கொள்ள முடியும். சரியா? y சமன் x. ஓகே, x இந்த சாய ஏன்னு சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? இந்த a அப்படின்றது வரைபினுடைய சமச்சீரச்சை குறிக்கும். சரியா? சமச்சீரச்சு. இந்த மறை இந்த கேள்வியிலேயே உள்ள ஒரு அடையாளம். அதை நீங்க மாற்ற தேவையில்லை. சரியா? சமச்சீரச்சு எவ்வளவு? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா x2 முழுவதன் வர்க்கம். b அப்படின்றது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரைபினுடைய இழிவு புள்ளியை குறிக்கும். a சமச்சீரச்சை குறிக்கும். பாருங்க, a முழுவதன் வர்க்கம் யாரினுடைய எந்த ஒரு மறைப்பெருமானத்தினுடைய வர்க்கமாக இருக்கிறதோ அது சமச்சீரச்சியாகவும், ஆகவே x2 முழுவதன் வர்க்கம். b அப்படின்றது இழிவு புள்ளியாக இருக்கும். y சமன் x2 முழுவதன் வர்க்கம் அண்ட் இழிவு புள்ளியும் அதோட நீங்க சேர்த்தீங்கன்னா சரி. இழிவு புள்ளியினுடைய பெருமானம் மறையாக இருக்கு. பாருங்க, இங்க பிளஸ் தந்திருக்காங்க, இங்க ஏன் மறை வந்திருக்குன்னா சில நேரம் கேள்வியில நேர் பெருமானம் வரும், சில நேரம் மறை பெருமானம் வரும். அதற்கேற்ற மாதிரி அந்த பெருமானங்கள் மாற்றம் அடையலாம். சரியா? அதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. சில நேரம் நேரா வரும், சில நேரம் மறையா வரும். இங்கேயும் பாருங்க, இங்க மறை பெருமானம் தந்திருக்கிறாங்க, ஆனா நமக்கு வந்தது நேரு தானே. நம்ம டிரெக்டா அது அப்படியே இதுல பிரதியிட்டோம்னா சரி. x2 முழுவதன் வர்க்கம். இந்த வர்க்கத்துக்குள்ள வர்றது வரைபினுடைய சமச்சீரச்சியாகவும், அதற்கு அடுத்து வர்ற மாறிலி வரைபினுடைய இழிவு புள்ளியாகவும் இருக்கும். மிகவும் தாழ்ந்த புள்ளியாகவும் இருக்கும். இவ்வாறுதான் ஒரு வரைபின் சமன்பாடு தரப்படாத பட்சத்தில் அதனுடைய சமச்சீரச்சி இழிவு புள்ளியை கொண்டு வரைபினுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கும் முறையாக இருக்கிறது. என்ன கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னா y சமன் t ஆனது, ஓகே, தரப்பட்டுள்ள விடயத்தை கவனமா விளங்கிக் கொள்ளணும். y சமன் t ஆனது அப்படின்ற ஒரு விடயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே y சமன் t அப்படின்ற ஒரு நேர்கோடு வரைய போறோம். உதாரணத்துக்கு பாருங்க, y சமன் 1, y சமன் 2, y சமன் 3, y சமன் 4, y சமன் 5. இந்த மாதிரி y சமன் t அப்படின்றது ஒரு நேர்கோடு, x அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடு. x அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்கோடு இருபடி சார்பின் வரைபி நேர் x ஆள்கூறுகள் உள்ள இரு புள்ளிகளாக இடைவெட்டுவதற்கு இருக்க வேண்டிய ஆய்டு யாது? திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. y சமன் t என்பது x அச்சுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடாகும். நேர்கோடும் இருபடி சார்பின் வரைபும் நேர் x ஆள்கூறுகள் உள்ள இரு புள்ளிகளில் இடைவெட்டுவதற்கு t இருக்க வேண்டிய ஆய்டை. ஓகே, கேள்வி கிளியரா தந்திருக்கிறாங்க. சரியா? கேள்வி இன்னொரு முறை வேணாலும் நான் வாசிக்கிறேன், என்னன்றதை பார்ப்போம். y சமன் t அப்படின்றது x அச்சுக்கு சமாந்தரமான ஒரு நேர்கோடு. சரியா? அது ஈஸி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நேர்கோடு நம்ம வரைய போறோம். அந்த நேர்கோடு நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படி வரலாம், அல்லது இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் வரலாம். நமக்கு எந்த இடத்துல வருது அப்படின்றது தெரியாது. அதற்குரிய ஆய்டை தானே கேட்கப்பட்டுள்ளது. நேர்கோடும் இருபடி சார்பின் வரைபும் நேர் x ஆள்கூறுகள் உள்ள இரு புள்ளிகளில் இடைவெட்டுகிறது. இப்ப தெளிவா தந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வெட்டும் போது பாருங்க, இந்த இடத்துல x ஆள்கூறு எப்படி இருக்கு? மறைப்பெருமானமா இருக்கு. 0 விட சின்னதுன்னா மறைப்பெருமானம், இது நேர்பெருமானம். ஆனா இங்கே நமக்கு தரப்பட்டுள்ள நிபந்தனை என்னன்னா, நம்ம வரைய போற நேர்கோடு ரெண்டுமே x அச்சு 2 இடத்துல இடைவெட்டணும். சரியா? x அச்சு 2 இடத்துல இடைவெட்டணும். அந்த 2 இடங்களிலுமே x-னுடைய ஆள்கூற்று பெருமானம் நேராக இருக்க வேண்டும். x-னுடைய ஆள்கூற்று பெருமானம் நேராக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இப்படி ஒரு y சமன் 5 கூறாக ஒரு நேர்கோடு வரையறேன்னா பாருங்க, அது x அச்சு 2 இடத்துல சந்திக்கும். சரியா? இதை நீட்டி பார்த்தோம்னா x அச்சு 2 இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பெருமானம் மறை, இது நேர். ஆனா இது இல்ல, நமக்குரிய நிபந்தனை என்னன்னா இரண்டுமே நேர் பெருமானங்களாக இருக்கணும். இந்த இடத்துல வரைந்து பார்ப்போம். வரைந்தோம்னா பாருங்க, இதுவும் மறை பெருமானம், இது நேர் பெருமானமாகவே இதுவுமே வராது. இதெல்லாம் நம்ம ஹைபோதெட்டிக்கலா திங்க் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வரைந்து காட்டுறேன். இப்படி ஒன்று வரைந்தோம்னா இங்க ஒரு பெருமானம், அடுத்து இங்க ஒரு பெருமானம், இங்க மறை, இங்க நேர். அவை நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை தானே. இரண்டுமே நேர் பெருமானமா இருக்கணும். இதுக்குள்ள வரைந்தாலும் இங்க ஒரு மறை, இங்க ஒரு நேர். அடுத்து இந்த இடத்துல வரைந்து பாருங்க, x சமன்
ஒன்றா இருக்கும்போது வரைந்தீங்கன்னா இந்த இடத்துல 0 வருது, இந்த இடத்துல ஒரு நேர்பெருமானம் வருது. சரியா? 0ம் நேர்பெருமானமும் வருது. சரி, கிட்டத்தட்ட நம்ம விடைக்கு வந்துட்டோம். இதற்கு உள்ளால நான் ஒரு நேர்கோடு வரையறேன் பாருங்க. இதற்குரிய எக்ஸ் பெருமானம் நேர், இந்த இடத்துலயும் எக்ஸ் பெருமானம் நேர். அதாவது இது வந்து இந்த சார்பை இடைவெற்ற புள்ளிகளை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? இதற்கூறாக எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமான கோடுனா எக்ஸ் அச்சு கூறாகவும் வரையலாம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு நேர்பெருமானம், இந்த இடத்துலயும் ஒரு நேர்பெருமானமாகவே இந்த புள்ளி நமக்கு பொருத்தமானதா இருக்கும். எக்ஸமன் மறையொன்ற கூறாக நான் ஒரு நேர்கோடு வைசமன் மறையொன்ற கூறாக நேர்கோடு வரைந்தனா இந்த இடத்துல எக்ஸ் பெருமானம் ஒரு நேர்பெருமானமா இருக்கு, இந்த இடத்துலயும் நேர்பெருமானத்தை தருகிறது. வைசமன் மறை 2க்குள்ளால வரைந்தோம்னா இந்த இடத்துல ஒரு நேர்பெருமானம், இங்கேயுமே நேர்பெருமானம். அதாவது இப்படி நம்ம வரைந்து பார்க்கும்போது எந்த இடத்துல 2 புள்ளிகளுமே இந்த எக்ஸ் அச்சின் நேர்பகுதிக்குள்ள வர்றது அப்படின்றதுதான் நமக்குரிய கேள்வி. 2 புள்ளிகளுமே எக்ஸ் அச்சின் நேர்பகுதிக்குள்ள வரணும். இந்த இடத்துல வரைஞ்சீங்கன்னா 2 இடத்துல வரைபை இடைவெட்டல, ஆனா ஒரு இடத்துல தான் இடைவெட்டுது. ஆகவே இந்த நிபந்தனை நமக்கு தேவையில்லை. ஆகவே நம்ம நிபந்தனைகளை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 0 இருக்கு, இங்க நேரா இருக்கு. இதற்கு மேல உள்ள எந்த புள்ளிகள் நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒன்று மறை ஒன்று நேர் அப்படிதான் வருது. ஆனா நமக்குரிய நிபந்தனை 2மே நேரா இருக்கணும். y ஒன்றா இருக்கும்போது கிட்டத்தட்ட பாருங்க ஒரு நேர்பெருமானமும் ஒரு 0ம் வருது. ஓகே, அந்த நம்ம y t தானே ஒரு நேர்கோடு வரைய போறோம். அந்த நேர்கோடு வந்து ஒன்றா இருக்க முடியாது. சரியா? ஒன்றை விட குறைந்த பெருமானங்களா இருக்கலாம். சரியா? பாருங்க, இது 0.5க்குள்ளால நம்ம வரையறோம் அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு நேர்பெருமானம், இங்க ஒரு நேர்பெருமானத்துல இடைவெட்டுகிறது. இந்த மாதிரி 0க்குறாக வரையறோம்னா 2 நேர்பெருமானங்கள்ல இடைவெட்டுகிறது. மறை 1க்குள்ளால வரைந்தோம்னா 2 நேர்பெருமானங்கள்ல இடைவெட்டுகிறது. y மறை 2க்குள்ளால வரைந்தோம்னா 2 நேர்பெருமானங்கள். y 3, இந்த 3 அப்படின்ற புள்ளியை பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல இடைவெட்டல. ஆகவே நம்ம நிபந்தனை பூர்த்தி செய்யப்படல. இந்த 2 கோடுகளுக்கும் இடைப்பட்ட ரீஜன் பாருங்க, y 1க்கும் y மறை 3க்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல நம்ம இந்த நேர்கோடை வரையும் போது, சரியா? இதுக்குள்ள நீங்க எந்த இடத்துல ஒரு நேர்கோடு வரைந்தீங்கனாலும் அது வந்து நமக்குரிய நிபந்தனையை பூர்த்தி செய்து. அதாவது அது இந்த வரைபை இடைவெற்றுள்ள புள்ளியினுடைய ஆள்கூறு வந்து ஒன்று நேர்பெருமானமா இருக்கு, இன்னொன்று மறை சாரி 2மே நேர்பெருமானங்களாக இருக்கிறது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒன்று மறை ஒன்று நேர், இங்கேயும் ஒன்று மறை ஒன்று நேர். அந்த நிபந்தனை கேட்கப்படலை, 2மே நேரா இருக்க மாதிரி தானே கேட்டிருக்காங்க. இதற்கு கீழே வரைந்தீங்கனாலும் வரைபை இடையே வெட்டாது. வரைபை இடையே வெட்டலைன்னா நமக்கு அங்க நேர்பெருமானமோ மறைபெருமானமோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த டீனுடைய பெருமானம் ஒன்றினை விட பாருங்க, ஒன்றினை விட சின்னதாகவும் ஒன்றியை விட சிறியதாகவும் மறை 3ஐ விட பெரியதாகவும் இருக்கும் சந்தர்ப்பங்கள்ல நமக்கு கேட்கப்பட்டுள்ள நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுகிறது. அதாவது y t ஒரு நேர்கோடு. சரியா? ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோடு நம்ம வரையும் போது அந்த நேர்கோடு என்ன செய்யணும்னா நம்ம ஆல்ரெடி வரைந்திருக்கிற கிராஃபை 2 இடங்கள்ல இடைவெட்டணும். அந்த 2 இடங்களுக்குரிய எக்ஸ் பெருமானமே நேரா இருக்கணும், நேர்பெருமானமா இருக்கணும். அதுதானே கேட்கப்பட்டுள்ள நிபந்தனை. இதற்கு மேலெல்லாம் வரைந்து நம்ம பார்த்தோம், நேர்மறை எல்லாம் வருது. அது நமக்கு தேவையில்லை. 2மே நேரா இருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு 0மாக இருக்கு. 0 நேர்பெருமானம் இல்லை, இன்னொன்று நேர்பெருமானம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுக்குள்ள எல்லாம் நீங்க வரைந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வரையும் போதுமே 2மே பாருங்க, இந்த இடத்துல 2மே நேர்பெருமானமா இருக்கு. அடுத்து இந்த இடத்துல இடைவெட்டும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு நேர், இங்க ஒரு நேர்பெருமானம். அடுத்து இறுதியா இந்த புள்ளி வரையும் தான் செல்கிறது. இந்த இடத்துல வரைந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 2 நேர் புள்ளிகள் கிடைக்கும். இது வரைக்குமே கிடைக்கக்கூடியதா தான் இருக்கும். ஆனா y வந்து மறை 3 விட சிறியதா ஆகிருச்சுன்னா இந்த நமக்குரிய இந்த சார்பை இடைவெட்டுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. அதனால கேட்கப்பட்டுள்ள நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாது. ஆகவே அந்த டீக்குரிய பெருமானம் இந்த ஒன்றுக்கும் y 1க்கும் மறை 3க்கும் இடையில் எந்த ஒரு பெருமானமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் நமக்குரிய நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுகிறது. இல்லாத பட்சத்தில் நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை. சோ உங்களுக்குரிய விடை இவ்வாறு எழுதப்பட வேண்டும்.